எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிஹைண்ட் பியூட்டி தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிம்டன்லேருந்து சில ப்ராடக்ட்ஸை ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட ஃபேஸ் ஸ்க்ரப். நான் சிம்டன்லேருந்து ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால எல்லா ப்ராடக்ட்டுமே குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இதோட கண்டெய்னர் தான் ரொம்பவே க்யூட்டாக அழகாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி வந்துட்டு 15 ml ப்ராடக்ட். இது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷியா பட்டர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு 3 to 4 times யூஸ் பண்ணேன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்க்ரப் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இந்த ப்ராடக்ட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஏதோ மெடிசன் ஸ்மெல் மாதிரி இருந்தது. இதோட ஸ்மெல்லை தவிர இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான். நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரிவோனாவோட ஸ்ட்ராபெரி லிப் பாம். நான் சிம்டனில் ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிவோனாவோட இந்த லிப் பாம் எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் அவைலபிளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு 1 பாயிண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. இந்த ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதோட கண்டெய்னர் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட குவான்டிட்டி வந்துட்டு 5 gram ப்ராடக்ட். இந்த லிப் பாமோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் இருக்கும். இந்த லிப் பாமோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, லிப்ஸில் எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதில் வந்துட்டு இவங்க 24 hours மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லிப்ஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கு நம்ம லிப்ஸை. நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்லேயே இந்த ப்ராடக்ட் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லிப் பாம் 5 grams இருந்தாலும் கூட ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வரும். இதே ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு சிம்டனில் ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் இதே ப்ராடக்ட்டோட சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ரிவோனாவோட லிப் பாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் டேவின்ஸோட பாடி வாஷ். இது பார்த்தீங்கன்னா சென்ட் டேவின்ஸோட ஹிமாலயன் பிங்க் சால்ட் வித் ஒயிட் வாட்டர் லில்லி. இது பார்த்தீங்கன்னா சென்ட் டேவின்ஸோட ஹெம்சீட் ஆயில் அண்ட் ஆலோவேரா வித் நீம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு 50 ml ப்ராடக்ட். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் வாங்கல, நான் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த பாடி வாஷோட இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணும்போது அதில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இந்த பாடி வாஷோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிச்சதுக்கு அப்புறமா ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. இந்த பாடி வாஷில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணதில்லை, அதனால தான் இதில் வந்துட்டு பேரபன் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் வராது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் நான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, ரெண்டுமே சிமிலராக தான் இருந்தது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ல அவங்க கொடுத்த இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆரண்யாவோட யூத் ப்ரொடெக்ட் டே க்ரீம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் 1 பாயிண்ட்டுக்கு நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 25 gram ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூத் ப்ரொடெக்ட் டே க்ரீம் வித் SPF 15+ கொடுத்துருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்னோட ஸ்கின் டைப்புக்கு வந்துட்டு அவ்வளோவா சூட் ஆகலை. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஆயிலியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் நான் வந்துட்டு இந்த க்ரீமை வந்துட்டு ஒரு 2 to 3 times தான் நான் இதை யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை. அதனால தான் இந்த ப்ராடக்ட் இன்னும் அப்படியே இருக்குது. மற்றபடி இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க, வெளியே வெயிலில் போடுறவங்க வந்துட்டு இந்த க்ரீமை ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் அடுத்து எந்த ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வித் ஆப்பிள் சைடர் வினிகர்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சிம்டனில் ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் 1 பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வாங்கினது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 25 grams இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் இது வந்துட்டு ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடுது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். என்னோட ஸ்கின் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பிம்பிள் ஆக்னி எதுவும் வராதனால நான் ஒரு 2 to 3 times தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் மாமாஅர்த் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரபன் அண்ட் சிலிக்கன் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் அண்ட்
அண்ட் ஆக்னி வருமோ அவங்களாம் இந்த மாய்ஸ்சரைசரை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட மில்கி சாஃப்ட் ஃபேஸ் க்ரீம் ஃபார் பேபிஸ். இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் அவைலபிளாக இருந்தனால நான் இதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 25 கிராம் ப்ராடக்ட். இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு பேபிஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து ஸ்மெல் அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த க்ரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். பட் நிஜமாவே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஆயிலியாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. மற்றபடி ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரைட்னஸும் அந்த மாதிரிலாம் கொடுக்காது. பட் ஸ்கின் வந்துட்டு நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் நான் வாங்கினது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் பேபிஸ் நெட்டு. ஸோ கண்டிப்பாக மாமாஅர்த்தோட ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கினதில் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம கடைசியாக எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிவியாக்கோட ஆலோவேரா அண்ட் கிரேப் சீட் ஸ்கின் பிரைட்னிங் ஜெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்டை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஃப்ரீ பாயிண்ட்ஸில் இருந்தனால நான் ஜஸ்ட் வாங்கியிருந்தேன். பட் வாங்கி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நிஜமாகவே இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது வந்துட்டு ஆலோவேரா அண்ட் கிரேப் சீட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு எப்படி நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவோமோ அதே கன்சிஸ்டன்சி அதே ஆலோவேரா கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸோட ஸ்மெல் தான் நல்லா டாமினேஷனாக இருக்கும். ஆலோவேரா ஸ்மெல் அவ்வளோவா வராது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிக்விடாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கும். மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸை விட இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணி சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. பட் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இந்த ப்ராடக்ட்டில். நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, இதோட லிட் இதில் இருக்காது. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் கை தவறி கீழே போட்டதுனால இதோட லிட்டு வந்துட்டு உடஞ்சிருச்சு. இதோட கேப் இது. ஸோ இது க்ளோஸ் பண்ண முடியாது லிட் இல்லாததுனால. இதோட பேக்கிங்கை தவிர நான் வாங்கியிருந்த மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்டனுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. சிம்டனில் எதெல்லாம் ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் அவைலபிளாக இருந்ததோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்படி உங்களுக்கு சிம்டனில் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பமாக இருந்தால் நான் வந்துட்டு அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.